மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரூபாய் 400 கோடி முதலீட்டில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு. அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்க நிறுவனங்கள் அதிகமாக தமிழ்நாட்டிற்கு வர தொடங்கியுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக கூட்டணி கட்சிகள் இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். திமுக பவள விழா ஆண்டு முப்பெரும் விழா. ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது அறிவிப்பு. கேரள சினிமாவில் அதிகார மையம் என்று எதுவும் இல்லை. ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து மம்முட்டி கருத்து. ஆந்திரா தெலுங்கானாவில் கனமழையால் கடும் பாதிப்பு. 8 பேர் பலி. ரயில்கள் ரத்து. ஓமியம் நிறுவனத்துடன் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் முன்னிலையில் ஓமியம் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 400 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் வி. அருண்ராய், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் வே. விஷ்ணு, ஓமியன் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் ஆன் பாலண்டைன், தலைமை தொழில்நுட்ப அலுவலர் சொக்கலிங்கம் கருப்பையா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுவியுள்ளதாகவும் கடந்த 3 ஆண்டுகளாக அதிகமாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வர தொடங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாட்டின் சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சான் பிரான்சிஸ்கோ என்ற ஊரில் இருக்கிறேனா சென்னையில் இருக்கிறேனா என்று சந்தேகப்படுற அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வையை தனக்கு நீங்கள் இப்போது ஏற்படுத்திவிட்டதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுவியிருப்பதாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக அதிகமாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வர தொடங்கி இருப்பதாகவும் அவர்களை எல்லாம் நேரில் அழைக்கத்தான் நான் வந்திருப்பதாகவும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்ட வேண்டும் என்று உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் சிறு பிரச்சனை கூட வர வாய்ப்பில்லை என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்களுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, செப்டம்பர் 15ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா சென்னை காமராஜர் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை ஒழிக்க பாஜக உள்ளிட்ட பலரும் முயற்சிப்பதாகவும் ஆனால் அது பலனளிக்காது என தெரிவித்த வைகோ, திமுக கூட்டணியில் சிறு பிரச்சனை கூட வராது வாய்ப்பில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த கூட்டு என்பதிலே ஒரு எறும்பளவு கூட ஒரு பிரச்சனை வருவதற்கு இடம் கிடையாது. ஆகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டுமெனில் பாரதிய ஜனதாவும் இந்துத்துவ சக்திகளும் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அதை எதிர்த்து போராடுகிற முதலடி படையாக சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று சொல்லப்படுவதைப் போல முதலில் செல்லுகிற படையாக மறுமலர்ச்சி திமுக இருக்கும் என்பதை காஞ்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே எதை சொன்னேரோ அன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வந்தார்கள். அத்வானி அவர்களும் வந்திருந்தார்கள். அன்றைக்கு கலைஞர் அவர்கள் பேச்சு நம்முடைய இயக்கத்தை மிக உயர்வாக போற்றி பேசினார். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவெல்லாம் அவர் காட்டினார். கடைசியிலே கருத்து வேறுபாடுகள் நீங்கி நான் அவரை போய் சந்தித்து அவரும் கண்ணீர் மல்க என் கரங்களை பற்றி கொண்டு நான் என்றைக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பதைப் போல திமுக கழகத்திற்கு அவருடைய தலைவருக்கு உதவியாக நானும் என்னுடைய தோழர்களும் இருப்போம் என்று சொன்னேன். அவர் கண்கலங்க கையை பற்றி கொண்டார். இக்கூட்டத்தில் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
திமுக பவள விழா முப்பெரும் விழாவில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக பவள விழா ஆண்டு முப்பெரும் விழாவை ஒட்டி ஆண்டுதோறும் வழங்கப்படும் பெரியார், அண்ணா, கருணாநிதி, பாவேந்தர், பேராசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னை நந்தனம் OMCA திடலில் நடைபெறும் திமுக பவள விழா ஆண்டு கழக முப்பெரும் விழாவினை ஒட்டி ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற விருதுகளான பெரியார், அண்ணா, கருணாநிதி, பாவேந்தர், பேராசிரியர் விருது ஆகியன அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பெரியார் விருது பாப்பம்பாள், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதன், கலைஞர் விருது S. ஜெகரதக்ஷன், பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன், பேராசிரியர் விருது VP ராஜன் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகில் அதிகார மையம் என எதுவும் இல்லை. ஹேமா கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய முறையில் விசாரித்து தண்டனை வழங்கட்டும் என நடிகர் மம்புட்டி தெரிவித்துள்ளார். மலையாள திரையுலகில் பாலியல் சர்ச்சை புயலாக வீசி வரும் நிலையில் இதுகுறித்து தனது Facebook பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள நடிகர் மம்புட்டி, மலையாள திரையுலகில் பாலியல் புகார்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்த ஹேமா கமிட்டியின் அறிக்கையை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், அப்படி நடைமுறைப்படுத்தும் போது சட்ட தடைகள் இருந்தால் தேவையான சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மலையாள திரையுலகில் அதிகார மையம் என எதுவும் இல்லை என தெரிவித்த மம்புட்டி, ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாகவும், நீதிமன்ற தண்டனை வழங்கட்டும் எனவும் நடிகர் மம்புட்டி தெரிவித்துள்ளார். ஆந்திரம், தெலுங்கானா மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளத்தில் சிக்கி 8 பேர் பலியாகியுள்ளனர். ஆந்திரம், தெலுங்கானா மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கிருஷ்ணா, குண்டூர் மாவட்டங்களில் வீடுகள் இடிந்து 4 பேர் பலியாகியுள்ளனர். மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிலர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 8 பேர் பலியாகியுள்ளனர். சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் மஹபூபாபாத், கேசமுத்திரம் இடையேயான ரயில் தண்டவாளம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் விஜயவாடாவில் இருந்து செல்லும் 12 ரயில்கள் சேவைகளை ரத்து செய்து மத்திய தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்சிக்கு மெட்ரோ ரயில் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரமும் திமுக MP அருண் நேருவும் சமூக வலைதளங்கள் மூலம் விவாதம் நடத்தியுள்ளனர். திருச்சி மெட்ரோ திட்டத்திற்கு ஆரம்ப கட்ட சாத்தியக்கூறு அறிக்கையின் அடிப்படையில் 11,000 கோடி செலவாகும் என்று செய்திகள் வெளியாகி இருந்தது. இதனை மேற்கோள் காட்டி சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை என சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த பெரம்பலூர் தொகுதி திமுக MP அருண் நேரு, அதிகரித்து வரும் மக்கள் தொகையை வளர்ச்சியை சமாளிக்க மெட்ரோ போன்ற நவீன உட்கட்டமைப்பு தேவை என பதில் அளித்திருந்தார். சென்னை மெட்ரோவுக்கு 566 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், 27 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட திருச்சி நகரம் எப்படி மெட்ரோ சேவையை சமாளிக்கும் என்றும் கார்த்தி சிதம்பரம் வினாவியிருந்தார். மெட்ரோ ரயில் திட்டங்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் இயக்கப்படவில்லை என்றும், மக்களின் எளிமையான பயணத்திற்காக கொண்டு வரப்பட்டதாக அருண் நேரு பதில் அளித்திருந்தார். மெட்ரோ சேவை மட்டுமே ஒரே தீர்வு அல்ல என்றும், திட்டங்களை செயல்படுத்தும் முன் ஆலோசனை மேற்கொள்வது ஆரோக்கியமான விஷயம் என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். நகர பகுதியில் இருந்து ஊரக பகுதியை இணைப்பதில் மெட்ரோ சேவை சிறப்பாக செயல்படுகிறது என்றும், எனவே மெட்ரோவின் தேவை என்பது மிக முக்கியமானதாகும் என அருண் நேரு பதில் அளித்தார். சென்னையில் நைட் ஸ்ட்ரீட் கார் பந்தய 2வது நாள் போட்டியின் தகுதி சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மெக்பெர்சன்ஸ் முதலிடம் பிடித்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இந்தியன் ரேசிங் லிங்க் மற்றும் ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற 2வது நாள் போட்டியின் தகுதி சுற்று போட்டியின் முடிவில் இந்தியாவின் மெக்பெர்சன்ஸ் 2 நிமிடம் 3 வினாடிகளில் முதலிடத்தை பிடித்து அசத்தினார். 2வது இடத்தை தில்ஜித் மற்றும் 3வது இடத்தை டத்தா பிடித்தனர். ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து எனக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். மேலும் கூலிப்படம் நன்றாக போய்க் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ரஜினிகாந்த் இவ்வாறு கூறியிருந்தார். சூர்யா அவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படம் நல்லா படம், நல்லா போயிட்டு. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பற்றி தெரியாது, சாரி. கூலி படம் எப்படி சார் போயிட்டு? நல்லா போயிட்டு. கார் பந்தயம் நடைபெறுது, எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதேபோல் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலையாள சினிமாவில் நடந்த பாலியல் தொல்லைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நடிகர் ஜீவா ஆவேசமடைந்துள்ளார். தேனியில் நடைபெற்ற கடை திறப்பு விழாவில் நடிகர் ஜீவா பங்கேற்றார். அப்போது அவரிடம் செய்தியாளர்கள் ஹேமா அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு ஜீவா இதை பற்றி தான் முன்பே கருத்து சொல்லிவிட்டேன் எனவும் திரும்ப பேச முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர் ஒருவரை பார்த்து அறிவு இருக்கா உனக்கு என கேட்டார். இதனால் செய்தியாளர்கள் ஆத்திரமடைந்ததுடன் ஜீவாவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்படியா? அது தப்பான விஷயம், கேள்விப்பட்டேன் சார். ஸோ அது மீட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்ட் 1 வந்தது, இப்போ பார்ட் 2. ஸோ எல்லாரும் வெளிச்சம் போட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் ஒரு சினிமாவில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சார் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் என்ன பண்றாரு? என்ன பேர் சார்? பாலாஜி சார். நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம், நல்ல விஷயத்த பேசுவோம். நீங்க ஆக்டர்ன்றதுனால தான் அந்த கேள்வி கேட்கிறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம கேரளா இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார். கேரளால தான் இருக்குது. கமிட்டில வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார். திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பதில் சொல்லிட்டேன். நாங்க எல்லாரும் நல்ல விஷயம் சீமானை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பினர் திருச்சி பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சீமானுக்கு நாவடக்கம் வேண்டும் எனவும் தெலுங்கு மக்களை பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை உள்ளது எனவும் கேள்வி எழுப்பினர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா ஒரு எல்லாரும் ஒரு சிந்தனை ஓட்டத்தை சீமான் போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, தெலுங்கர்கள் வந்தேரிகள், நாயுடுகள் வந்தேரிகள் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அதை சொல்வதற்கு சீமானுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஜனாதிபதி கொடுத்துருக்காரா, இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்களா? ஒருத்தர் வெளியே சொல்வதற்கு என்ன இருக்குது? நீங்கள் சட்டமன்றத்தில் பாஸ் பண்ண எங்களை வெளியே போக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏன் எடுக்கிறீர்கள்? இந்த ஆராஜா போன்றவங்களாம் சொல்கிறாங்க, நாயுடுக்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க. ஏங்க எங்களையே டார்கெட் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த மொழி சிற்பானை டார்கெட் பண்ணுறதா உங்களுடைய வேலையா? இந்த அரசாங்கம் இதெல்லாம் எங்கள் அமைதியாக வச்சுருக்காங்க. ஈரோடில் அருந்தையர் மலாலில் வந்தவங்க அவங்க வெளியே போன்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல அவரால். அப்போ இது வந்து வெடிச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு காலத்தில் பிரச்சனை உருவாகும். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசுக்கு நியாயமாக தர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு தாமதிப்பது ஏற்கத்தக்கது அல்ல. திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசுக்கு நியாயமாக தர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு தாமதிப்பது ஏற்கத்தக்கது அல்ல எனவும் 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு தர வேண்டும் என்றார். தொடர்ந்து தங்களுக்கான கல்வி கொள்கையை வலியுறுத்தி வருகிறது.
ஒன்றிய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டையும் கடைபிடித்து வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளும் இதற்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு நியாயமாக தர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு தாமதிப்பது ஏற்கத்தக்கதல்ல. சமக்ரா சிக்ஷன் என்ற திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாயை நியாயப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்கு தர வேண்டும். பிஎம்ஸ்ரீ திட்டத்திலே தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டால் மட்டுமே அந்த நிதியை தர முடியும் என்று சொல்வது நியாயமற்றது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து மதுரை சென்று திரும்பும் 2 புதிய பேருந்துகளை மீன்வள மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து இயக்கி வைத்தார். இந்நிகழ்வில் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன், வட்டாட்சியர் பாலசுந்தரம், தூத்துக்குடி மண்டல பொது மேலாளர் பாலசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, சமயபுரம், மதுரை, ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜா உள்பட 25 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி வாகனங்களுக்கு ஏற்ப 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை உயர்ந்து கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உண்டாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அதிகாலை முதல் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அண்ணாமலையார் கோவிலில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனால் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, பால், தேன், தயிர், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் மலர் மாலைகளால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்து சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பிஞ்சூர் பகுதியில் 8 கால்வாய்கள் அகற்ற கோரி அப்பகுதி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் செங்கத்தில் இருந்து அரட்டவாடி செல்லும் கிராம சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த செங்கம் காவல்துறையினர் துறை சார்ந்த அதிகாரியிடம் பேசி விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் முடிவுக்கு வந்தது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் இயங்கி வரும் பிபிஜி செவிலியர் கல்லூரியின் 25வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 405 இளங்கலை பட்டதாரிகளும் 75 முதுகலை பட்டதாரிகளும் பட்டங்களை பெற்றனர். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி பெருமைப்படுத்தினார். வேலூர் மாவட்டம் வேலூர் பாகாயத்தில் ஜப்பான் ஷிட்டோ ரியூ கராத்தே பள்ளியின் சார்பில் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதனை இந்திய தலைமை கராத்தே பயிற்சியாளர் ரமேஷ் தலைமை தாங்கி துவங்கி வைத்தார். இதில் பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை நடிகர் பொன்னம்பலம் வழங்கினார். இவ்விழாவில் பெற்றோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த AK மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சிவானந்தன் மற்றும் அவருடைய மனைவி பழனியம்மாள் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டு அதில் பழனியம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவநாதன் பலத்த காயமடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேசிலில் எக்ஸ் ஊடகம் முடக்கப்பட்டதை அடுத்து பிரேசிலில் நீதிபதியின் குற்றங்களை விளக்கப் போவதாக எக்ஸ் உரிமையாளர் கூறியுள்ளார்.
இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், பிரேசிலிய போலி நீதிபதி அலெக்சாண்டரை செய்த குற்றங்கள் குறித்து தினசரி தரவு குப்பையை இன்று முதல் தாங்கள் தொடங்குகிறோம் எனவும், அவரால் பிரேசிலில் மட்டுமே இந்த தளத்தை தடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் உச்சநீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்ட்ரேவின் சட்டவிரோத, வெட்கக்கேடான மற்றும் பாசாங்குத்தனமான செயல்களை முழு உலகமும் அறிந்து கொள்வதை தடுக்க முடியாது என்று பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரூபாய் 400 கோடி முதலீட்டில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு. அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்க நிறுவனங்கள் அதிகமாக தமிழ்நாட்டிற்கு வர தொடங்கியுள்ளன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திமுக கூட்டணி கட்சிகள் இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். திமுக பவள விழா ஆண்டு முப்பெரும் விழா. ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது அறிவிப்பு. கேரள சினிமாவில் அதிகார மையம் என்று எதுவும் இல்லை. ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து மம்முட்டி கருத்து. ஆந்திரா, தெலுங்கானாவில் கனமழையால் கடும் பாதிப்பு. 8 பேர் பலி. ரயில்கள் ரத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.